சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி இருக்குமா இல்லையா? சொந்த நாட்டுல நம்ம அகதி மாதிரி இருக்கும். பொட்டு வைக்க பிரச்சனை, சாமி கும்பிட பிரச்சனை. என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன், கடைவீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த பொட்டு அடிச்சுட்டான். ஏன்டான்னு கேக்குறேன். இல்ல எல்லாரும் பாப்பாங்க, தப்பா தப்பா நினைச்சிட்டாங்க. நடுநிலை நக்கி நம்ம சமூகத்துல மிகப்பெரிய ஆபத்தை நடுநிலை நக்கிறவன் தான். இவன் சேர்ந்த சாதியாவும் பிரிப்பான். இப்ப எனக்கு 2 பேர் வச்சிருக்கான். சாமி கும்பிடுறதுனால என்ன சங்கிட்டான். சந்தோஷம். உங்க ஊர்ல நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான், சாதி வெறியங்கிறான். சந்தோஷம். அப்புறம் வேற இப்ப என்ன பாப்பான் தெரியுமா? எங்க அம்மா கூட வந்தாரு, ஓ இவனுக்கு அம்மா இருக்கா, அப்ப அவன் சங்கியா இருப்பான். என்ன கூட யார் ஒய்ஃபா, அப்ப இவன் சங்கி. என்ன ஒய்ஃபோட வரானே, அப்ப இவன் சங்கி. யாரு குழந்தைகளா, குழந்தை குட்டியோட கரெக்டா இருக்கானே, குடும்ப தலைவன் மாதிரி, அப்ப இவன் சங்கி. இதை நீ 100 முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்கிறேன். நான் சந்தோஷம். என்ன இருக்கு இப்போ வாழ்க்கையில 2 விஷயம் தான் தங்கங்களே. உலகத்துக்கு பரம்பொருள் ஒண்ணுதான். மதங்கள் என்பது நம்மளாக வழிபடும் முறைகள் தான். என் கூட என் காரோட்டி இஸ்லாமிய சகோதரர் தான், என் கூட தான் வந்திருக்கிறார். நான் எந்த இந்து மதமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை. நம்மளை யாராவது வெட்ட சொன்னாங்களா? நம்மளை யாராவது அடிக்க சொன்னாங்களா? இப்பெல்லாம் சில அரசியல் கட்சிகளுக்கு நீ 5 கொலை பண்ண மாவட்ட செயலாளர், 10 வழக்கு வாங்கினா தான் நீ மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்க அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் யார சொல்றேன்னு. நம்ம அமைப்பு அப்படி இல்லை. இது அன்பு காட்டு, அன்புதான், அன்புதான் வாழ்க்கை. இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்களே, என்ன எதிர்பார்த்து வந்தோம்? இந்த இந்து முன்னணியை பார்த்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருக்கு. இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற இந்த மதத்துக்காக வேலை செய்யற அத்தனை பேர்த்துக்கும் பாதம் தொட்டு வணங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆள் நான் இதுல போய் மந்திரியாவும் நினைச்சா இந்த வேலை செய்றீங்க. ஐ லவ் யூ தங்க. பெரிய பாக்கியம். எச்சக்கல ஒரு டெண்டர் வாங்குறதுக்காக, கோட் அடிக்கிறதுக்கு டெண்டர் வாங்குறதுக்காகமா இங்க உறுப்பினரா இருக்கீங்க? நீங்க மண்ணு கொள்ளையடிக்கிறதுக்காக இங்க வந்து நம்ம சேர்ந்திருக்கோம். டாஸ்மார்க் ஊழல் பண்றதுக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கோம். இவனை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கிறதுக்கு தானே வந்து சேர்ந்திருக்கோம். அதுதான் அமைப்பு, அதுதான் நமக்குள்ள விஷயம். இப்ப கூட பாருங்க, நான் இந்த மாதிரியான விழாக்கள்ல இது ஒரு ஆன்மீக பூமி, இது நான் வழக்கமா விநாயகருக்கு கொலக்கட்டை சாப்பிட்டியா, சுண்டல் சாப்பிட்டியான்னு பேசத்தான் ஆசை. ஆனா நம்மளை எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த நாடு நம்மளை வச்சிருக்கா. இப்ப கூட மதுரை மாநாட்டுல பேசலாமா? இல்ல இல்ல ஆம்புலன்ஸா